நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது இந்திரா வந்து இந்த குழந்தை வந்து காவியாவோட குழந்தை தான் அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம இந்திரா, அதுக்கடுத்து நம்ம ஜெயா இருக்காங்களே, 2 பேருக்கும் வந்து வாக்குவாதம் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்திரா சொல்கிறாங்க, கௌதம் வந்து நான் கண்டிப்பாக ஜெயிச்சு வச்சு காட்டுவேன், அவரோட பொட்டன்ஷியல் வந்து உங்களுக்கு தெரியலை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உடனே நம்ம இவங்க இருக்காங்கல்ல, நம்ம ஜெயா வந்து சொல்கிறாங்க, நான் கதிரை ஜெயிக்க வச்சு காட்டுறேன் பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சவாலத்தை பார்த்துக்குருவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து 2 பேரும் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு வந்து நம்ம கதிர் வந்து, என்ன நான் வந்து இந்த வீட்டில் வந்து நாமினேஷன் பண்ணதை வாபஸ் வாங்க சொன்னேன், ஆனால் நீங்கள் என்னன்னா இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்களே, வீடா இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அந்த கையில் வச்சுருந்த ஃபைலில் உள்ள பேப்பர்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு அந்த இடத்த விட்டு விறுவிறுன்னு போயிடுறாங்க. அதுக்கடுத்து ஒவ்வொருத்தங்களாம் அந்த இடத்த விட்டு கலைஞ்சி போயிடுறாங்க. அடுத்து வந்து அக்காவுக்காக சாப்பாடு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம இந்திரா. அந்த இடத்துல வந்து அவங்களோட அம்மா வராங்க. வந்தவொடனே அவங்க கேட்காங்க, சாப்பாடு யாருக்கு அப்படின்னு கேட்டவுடனே அக்காவுக்கு தான். அக்கா நாங்கள் என் கையால் கொடுத்தா தானே சாப்பிடுவா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வா 2 பேரும் போய் அக்கா வந்து சாப்பிட வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திராவும் சந்திராவும் அந்த இடத்துல சாப்பிட வைக்கிறதுக்காக உள்ளே போகிறாங்க. போகிற வழியில் வந்து வேலைக்காரி இருக்காங்கல்ல, அவங்க வந்து வராங்க. அதாவது அந்த கௌரி வந்துட்டு, அம்மா காவியா மேடம் வந்து சாப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. காவியா சாப்பிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து இந்திரா கேட்காங்க. ஆமாம்மா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே தான் என்கிட்ட கேட்டாங்க, வயிறெல்லாம் பசிக்குதுன்னு சொன்னாங்க, சரின்னு சொல்லிட்டு நான் தான் சாப்பாடு போட்டு கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனேயும் நம்ம இந்திராவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் பயங்கரமான சந்தோஷம். எப்படி கேட்டெல்லாம் சாப்பிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு, சரி இந்த சாப்பாட்டை பிடிங்க, நான் போய் எங்கள் அக்காவை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா சந்திரா 2 பேர் வந்து உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் பார்த்தா நம்ம இவங்க இருக்காங்கல்ல, காவியா வந்து குழந்தைய பிடிச்சி கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. என் அம்மு செல்லக்குட்டி தூங்கு தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு தூங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து இந்திரா போனவொடனே, அக்கா என்னக்கா பண்ணுற அப்படின்னு சவுண்டாக பேசுகிறாங்க. அதை கேட்டவொடனே, இந்திரா அமைதியாரு, குழந்தை வந்து தூங்கிக்கிட்டு இருக்குது, இந்த நேரத்தில் வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாது, கொஞ்சம் அமைதியாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, சரிக்கா யார் குழந்தை இது அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்பட்டு வந்து நம்ம இந்திரா வந்து சந்திரா கிட்ட கேட்காங்க. உள்ளே வந்து ஹேமா அந்த நேரத்தில் வந்துடுறாங்க. சந்திரா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, காலையில் ஒரு அம்மா வந்து வேலை கேட்டு இந்த வீட்டுக்கு வந்துச்சு. வந்த அம்மா வந்து குழந்தைய கொடுத்துட்டு நான் வந்து டயாப்பரும் போய் பாலும் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போச்சு. ஆனால் அதுக்குள்ளே பார்த்தோம்னா அந்த அம்மாவை இன்னும் ஆளை காணும். அந்த அம்மா இந்நேரம் வந்து போன வேகத்துக்கு எப்போயோ வந்திருக்கலாம், ஆனால் இன்னும் வரல அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா அந்த டயாப்பர் வாங்க போனாங்களா, அந்த அம்மா வந்து ஃபோனில் ரீசார்ஜ் பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே போலீஸ்கிட்ட மாட்டிக்கிறாங்க. ஏன்னா இந்த அம்மா சீட்டுக்கு பிடிச்சி நிறைய ஏமாற்றிருக்கு போல், பயங்கரமான வந்து களவாணி போல். உடனே அந்த அம்மா வந்து, என்ன நீ இங்கே தான் அலையிறியா, வா உன்னை தூக்கிட்டு போய் முட்டி தட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லேடிஸ் போலீஸ் தூக்குறாங்க. அந்த அம்மா வந்து கேட்குறாங்க, ஒரு நிமிஷமாக நான் ஒரு முக்கியமான கால் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ ஒன்றும் பண்ண வேண்டாம் வா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க வந்து அந்த அம்மா வந்து ஜெயிலுக்கு வந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. அடுத்து வந்து நம்ம இவங்க இருக்காங்கல்ல, நம்ம காவியா வந்து இந்திரா இந்தா என் பிள்ளையை கொஞ்சு அப்படிங்கிற மாதிரி கையில் கொடுக்காங்க. இந்திரா வந்து வாங்கி பார்த்தாங்க, யார் குழந்தை அப்படின்னு பார்த்த உடனே அவங்களோட காலில் வந்து ஒரு மச்சம் இருக்குது. அதாவது அந்த ஆயம்மா இருக்காங்கல்ல, அந்த ஆயம்மா வந்து சொல்லியிருப்பாங்க இந்திரா கிட்ட, அந்த குழந்தைக்கு வந்து வலது காலில் முட்டி கீழே வந்து ஒரு மச்சம் இருக்குது, அந்த மச்சம் இருந்தால் ரொம்ப ராசிக்கார பிள்ளை, குடும்பமே சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க, அதனால தான் நான் அந்த குழந்தைய வந்து கொல்லாமல் வளர்த்துக்கிட்டு இருந்தேன், கடைசியில் இப்படி ஆகிப்போச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து அங்காடையாளங்களும் சொல்லியிருக்காங்க. சரி இது கண்டிப்பாக அக்காவோட குழந்தையாக தான் இருக்கும், அந்த அலமேல் அக்கா வந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா யோசிச்சுட்டு, சரி அக்காவோட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு முத்தம் கொடுத்து சந்தோஷத்தில் கொஞ்சம் ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க 2 பேரும் கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா கௌரி வந்து, அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் வந்து குழந்தைனா ரொம்ப பிடிக்கும் போலே அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அவங்க சொல்லி எங்கிட்ட கிண்டல் பண்ணுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து இந்திரா வந்து காவியா கிட்ட குழந்தைய தூங்க வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சந்தோஷமான விஷயத்தை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக கௌதம் கிட்ட வந்து போய் சொல்லி ஆகணும், நம்மளோட அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு இவரு கௌதமோட ரூமுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தா கௌதம் வந்து ஃபோனில் ஒரு முக்கியமான காலில் இருக்காரு. சரி சார் நான் பார்த்துக்கிறேன் சார், நீங்கள் எனக்கு மெயில் பண்ணுங்கள் சார், எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்குறோம், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காரு. நம்ம இந்திரா போய் இந்த பக்கமும் அந்த பக்கமும் கௌதம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கௌதம் கண்டுக்கிற மாதிரி இல்லை. கொஞ்ச நேரம் இரு இந்திரா, நான் தான் முக்கியமான கால் பேசிக்கிட்டு இருக்கேன்ல, அதை பேசி முடிச்சுட்டு உன்ட்ட வந்து பேசுகிறேன், வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம இந்திரா வந்து விடுற மாதிரி இல்லை. கௌதம் இப்போ சொல்ல போறியா கேட்க போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை வாங்கி டக்குன்னு கீழே வச்சிடுறாங்க. வச்சவொடனே, என்ன இந்திரா ஃபோனை வாங்கி வச்சுட்ட, எவ்வளோ முக்கியமான ஆள், அவர்கிட்ட எனக்கு நிறைய பிஸ்னஸ் டீலிங்கெல்லாம் இருக்குது, அவரை போய் இப்படி அவமரியாதை பண்ணிட்டே அப்படிங்கிற மாதிரி வந்து கௌதம் சொல்கிறாங்க. என்ன கௌதம் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, நான் எவ்வளோ முக்கியமான விஷயம் சொல்ல வந்துக்கிட்டு இருக்கேன், அதை கேட்க மாட்டேங்கிறே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லு உன் கால் வேறு தரையில் படலை, முகத்தில் வேறு இவ்வளோ சிரிப்பாக இருக்கே, ஏதோ முக்கியமான விஷயம் தான் நீ சொல்ல போகிறேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, சொல்லு என்ன விஷயமா இருக்கும் நானும் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கௌதம், நம்ம அக்கா குழந்தை எங்கெங்கேயோ தேடிக்கிட்டு இருந்தோம்ல, அது கடைசி அக்காட்டே இருக்குது, இங்கே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்ன சொல்கிற இங்கே எப்படி வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. ஏதோ ஒரு அம்மா வந்து வேலைக்கு வந்தாங்களாம், அந்த அம்மா வந்து இந்த குழந்தைய கொண்டு வந்தாங்களாம், அதை இப்போ காவியாக்கா தான் வச்சுக்கிட்டு இருக்கா. அந்த அம்மாவுக்கும் அந்த குழந்தை திருநவங்களுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து கண்டிப்பாக அந்த அம்மாவை பிடிச்சி விசாரித்தா அந்த குழந்தை வந்து யார் தூக்குனா என்ன நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியா, அந்த குழந்தை உண்மையாகவே அக்காவோட குழந்தை தான் உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க நம்ம கௌதம்.
ஆமா கௌதம். எனக்கு தெரியும். ஏன்னா அந்த அலமேலு அக்கா இருக்காங்கல்ல, அவங்க அன்னைக்கு சொன்னாங்க என்ட்ட, "வலது காலுக்கு கீழ வந்து ஒரு பெரிய மச்சம் இருக்கு" அப்படின்னு என்ட்ட வந்து ஒரு அங்க அடையாளத்த சொன்னாங்க. நான் அக்காவோட குழந்தைய தூக்கி கொஞ்சம்போது பார்த்தேன், அதில வந்து அந்த அங்க அடையாளம் இருக்கு. இது அக்காவோட குழந்தை தான் எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம அந்த குழந்தை வந்து அக்கா கூட இருந்துகிட்டு அப்படி சேர்ந்துகிட்டு இருக்கு. அப்படி அளவே இல்ல அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "அது எப்படி இந்த அளவே இல்லாம இருக்கு?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதான் அதான் கௌதம், இந்த உலகத்தில என்னென்னமோ மாறிருச்சு. ஆனா அம்மா, பிள்ளை பாசம் மட்டும் மாறவே மாறல. அதனால அந்த குழந்தை வந்து அழுகவே இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இப்போதைக்கு இந்த விஷயத்த யார்ட்டயுமே நம்ம சொல்ல வேண்டாம். கொஞ்சம் அதிர்ச்சியான விஷயம் வந்து அக்காட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால பின்னாடி சொல்லிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா, கௌதம் வந்து முடிவு எடுத்துடுறாங்க. அதுக்கடுத்து நம்ம ஹால்ல உட்காந்து காவியா கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில கதிர் வராங்க. "என்னம்மா இது? என்ன கருமம் இது? இந்த குழந்தைய வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கா? இது யாரு?" அப்படிங்கிற மாரி கேட்டவுடனே டீட்டெயிலா சொல்றாங்க. ஒரு அம்மா வந்துச்சு வேலைக்கு. அந்த அம்மாவோட குழந்தை தான் அப்படிங்கிற மாரி சொன்னோனயும், உடனே காவியாவுக்கு வந்து கோவம் வந்தது. "அந்த அம்மாவோட குழந்தையா? இது வந்து என் குழந்தை. நான் பெத்த குழந்தை" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அந்த இடத்துல இந்திரா வந்து ஆத்திரப்பட்டு, "ஆமா அக்கா, இது நீ பெத்த குழந்தை தான்க்கா. உன்னோட குழந்தை தான்க்கா" அப்படின்னு உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிடுறாங்க. என்ன உணர்ச்சி வசப்பட்டு இப்படி சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து ஃபேமிலியில உள்ள எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. "என்ன இவ இப்படி சொல்றா? இவளோட குழந்தைன்னு சொல்றாளே!" அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து வந்து எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சுடுறாங்க இந்திராட்ட. "என்ன சொல்ற? இது வந்து காவியாவோட குழந்தையா என்ன?" அப்படிங்கிற மாரி கேட்க ஆரம்பிச்சுடுறாங்க. நம்ம இந்திரா வந்து அந்த இடத்துல திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா, அந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க.